வாசிப்போமா? எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 14. சுருக்கமாக முடிக்க போகிறேன், நிறைய டைம் இல்லை. 14. அதனால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவராய் இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியான பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படி ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தினால் அடிமைத்தனத்துக்கு உள்ளார்ந்த யாவரும் விடுதலை பண்ணும்படி அப்படி ஆனார். அதனால் தேவதூதருக்கு உதவியாய் கைவிடாமல் ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியாக கை கொடுத்தார். அன்றையும் அவர் ஜனத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்வதற்கு தேவ காரியங்களை கொடுத்து இரக்கமுள்ள பிரதான ஆசாரியராக இருக்கும்படி எதிர்த்து தம்முடைய சகோதரருக்கு ஒப்பாக வேண்டியது நடந்தது. ஆதலால் அவர்தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுவதற்கு உதவி செய்ய வல்லவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. அற்புதமான ஒரு வேத பகுதி. இந்த வேத பகுதியில இயேசு ஏன் மனுஷனாய் வர வேண்டும், தேவன் ஏன் மனுஷனாய் வர வேண்டும், அவர் மனுஷனாய் வருவதற்கான சில காரியங்களை இந்த இடத்துல என்ன பண்றாரு, திட்டமா சொல்றார். கவனிங்க, ஏன் மனுஷனா வரணும், கடவுள் ஏன் மனுஷனா வரணும், மனுஷனா வருவதற்கான காரணம் என்ன? அவர் மனுஷனா வராம அவர் அப்படியே கடவுளா இருந்து மனுஷன் குறிப்பு எடுக்காமையே மனுஷனுக்கு எல்லா விதமான நற்காரியங்களை செய்ய முடியுமா அப்படின்னு பாருங்க. இடத்துல திட்டமா சொல்றாரு, பிள்ளைகள் மாம்சத்தையும் ரத்தத்தையும் உடையவராக இருக்க அவரையே அவர்களைப் போல மாம்சத்தையும் ரத்தத்தையும் உடையவர் ஆனார். ஏன் அவர் மனுஷனாய் வந்தார், எதற்காய் மனுஷனாய் வர வேண்டும்? நம்பர் 1, நாம தேவன் முதல்ல மனுஷனை சிருஷ்டிக்கும் போது மாம்சமும் ரத்தம் உடையவராக என்ன பண்ணாரு, சிருஷ்டித்தாரு. தேவன் ஆவியா இருந்தாரு. ஆனா மனுஷனை சிருஷ்டிக்கும் போது அவனை வெறும் ஆவியா மாத்திரம் பண்ணல, அவனை மாம்சமும் ரத்தம் உடையவனாக ஜீவாத்மாவாக அவனை என்ன பண்ணாரு, சிருஷ்டித்தார். ஆகவே இந்த மனுஷனை சந்திக்க, மனுஷனை மீட்க, மனுஷனை ரட்சிக்க, மனுஷனுக்கு தேடி வரும்படியாக அவர் தேவனாக வரவில்லை, அவர் மனுஷனாக என்ன பண்ணாரு, வந்தார். இந்த ஒரு ஆமென் சொல்லுங்க. அதாவது பாத்தீங்கன்னா ஒரு நிகழ்ச்சி ஒன்று பார்த்தேன். ஒரு மிகப்பெரிய ஞானி, ஒரு மிகப்பெரிய வல்லமையுடைய மனுஷன், ஒரு குட்டி குழந்தை இருக்குது. அவர் ஒரு பெரிய பிசினஸ் மேன்லாம் என்ன பண்ணுவார், பயங்கரமா செர்மன் பண்ணுவார். என்ன பண்ணுவாரு, அவங்களுக்கு பிசினஸை பொறுத்து எல்லாம் அப்படி சொல்லி கொடுப்பாரு. பாருங்க, திடீர்னு ஒரு நாள் அவரை பார்த்து 10 ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு ஏதாவது சொல்லுங்க அப்படின்னு சொன்னார். அவர் பயங்கரமா கம்பீரமா பேசக்கூடியவர் என்ன பண்ணாரு, சட்டுன்னு என்ன பண்ணிட்டாரு, குழந்தைய மாதிரி பேச ஆரம்பிச்சார், குழந்தைய மாதிரி செய்ய ஆரம்பிச்சார், குழந்தைய மாதிரி வேஷம் போட ஆரம்பிச்சார், குழந்தைய மாதிரி நடிக்க ஆரம்பிச்சார். அவங்க பிசினஸ் மாதிரி பேசிட்டு அந்த குழந்தைங்க என்ன பண்ணிருக்காரு, அவர் அட்டென்ஷன் பண்ணியிருக்காரு. குழந்தை மாதிரி இவரை மாறி, குழந்தை மாதிரி இவரை என்ன பண்ண ஆக்ட் பண்ணி, குழந்தை மாதிரி பேசும்போது அந்த குழந்தைங்களுக்கு என்ன பண்ணுச்சு, அட்ராக்ட் வந்துச்சு. அவர் சொல்லுறது என்ன பண்ணுச்சு, கவனிக்க ஆரம்பிச்சிச்சு. அதே பார்த்தா சண்டே கிளாஸ்ல நீங்க கூட பெரிய ஆள் என்ன பண்ணா, நம்ம பெரிய பசங்களுக்கு பண்ற மாதிரி சண்டே கிளாஸ் என்ன பண்ணக்கூடாது. அந்த குழந்தைய லெவலுக்கு நாம கீழே இறங்கணும். அவங்கள ஒருவரா போல நாம் என்ன பண்ணணும், மாறி அவங்கள போல மனையில, அவங்கள போல பாஷையில, அவங்கள போல நடிப்புல, அவங்கள போல சிறுபிள்ளை தடத்துல நாம என்ன பண்ணணும், ஒரு காரியத்தை சொன்னா தான் நம்ம சொல்ல வேண்டிய காரியம் போய் சேரும். இல்லைன்னா என்ன பண்ண, அதை சேரவே. இதெல்லாம் ஆக்டிங், திஸ் இஸ் ஆக்டிங். அவங்கள போல மாற முடியாது. பட் அவங்கள போல என்ன பண்ணாங்க, ஆக்டிங் பண்ணியாவது என்ன பண்ணாங்க, அவங்களுக்கு போய் சேர்த்தாங்க. ஆனா தேவன் ஆக்டிங் பண்ணல, அவர் ரியலா வந்தாரு. இந்த ஒரு ஆமென் சொல்லுங்க. அவர் என்ன பண்ண, தேவன் ஒரு மனுஷனை போல ஆக்டிங் பண்ணிட்டு, நடிகர்லாம் நீங்க பார்க்கலாம், நடிகர்லாம் என்ன பண்ணலாம் பார்க்கலாம். ஒரு வேஷத்தை கொடுத்தா அந்த நடிகர் என்ன பண்ணுவாங்க, அந்த
அந்த வேஷத்துக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணுவாங்க, நடிப்பாங்க. அதாவது இன்னொரு வார்த்தை ஒன்று சொல்றாங்க, அது ஹிப்பாக்ரேட்ன்றாங்க. ஹிப்பாக்ரேட்னா அவங்க அது இல்லை, அதை போல என்ன பண்றாங்களா, நடிக்கிறாங்க. ஆனா கர்த்தர் வந்து மனுஷன் தேவன் தான், ஆனா மனுஷனை போல நடிக்கல. அவர் முழு மனுஷனாவே வந்தாரு, அவர் ரியலா வந்தாரு. இந்த ஒரு ஆமென் சொல்லு. ஏன் ரியலா வந்தாரு, இயேசு ரியலா வந்தாரு. பாருங்க, God so love. ஆமென். தேவன் அதிகமா என்ன பண்றாரு, மனுஷனை நேசிக்கிறார். ஆகவே என்ன பண்றாரு, அது தேவன் என்ற அந்தஸ்தை விட்டு, தேவன் என்ற அந்த காரியத்தை விட்டு பிறந்து ஒரு தாயை ஒரு கருவை சூட் பண்ணி அதுல வந்து பிறந்த குழந்தைய போல பிறந்து வளர்ந்து என்ன பண்றாரு, எல்லா காரியங்களையும் என்ன பண்ணாரு, செய்கிறாரு. பாருங்க, அப்ப எவ்வளவு பெரிய, பாருங்க தேவன் எவ்வளவு பெரிய நேசிக்கிறார். அவருடைய பிள்ளைகள் மாம்சத்தையும் ரத்தத்தையும் உடையவராக இருக்க, அவரும் அவர்களை போல மாம்சத்தையும் ரத்தத்தையும் உடையவராக மாறினார். இந்த ஒரு ஆமென் சொல்லுங்க. ஒரு பெரிய பணக்காரனா இருக்கலாம், ரொம்ப கொஞ்சம் ஏழ்மையா இருக்கலாம். எப்பவுமே கீழே இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, மேல இருக்கிறவங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அந்த லெவலுக்கு சட்டு மனநிலைமை போகாது, மைண்ட் வந்து பெருசா ஒரு மன விருத்தி உண்டாகாது. நம்ம லெவலில் இருக்கிறவங்க தான் பழகுவாங்க, பெரிய லெவலில் போக மாட்டாங்க. அப்போ அந்த பெரிய லெவலில் இருக்கிறவங்க ஒன்று கீழே இறங்குவாங்க, இல்லை இவங்க இருந்து அந்த அளவுக்கு மேலே ஏறி போகணும். அப்பதான் வந்து ஒரு பேலன்ஸ் கிடைக்கும். கவனிங்க, நான் முக்கியமான விஷயம் பேசுறேன். மனுஷன் வந்து என்ன பண்ண முடியல, தேவ லெவலுக்கு என்ன பண்ணல, ஏறி போக முடியல. ஏன்னா அவன் வந்து பாவி, அவனால என்ன பண்ண முடியாது, அவரை போல எல்லாமே செய்ய அந்த லெவலுக்கு ஏறி போக முடியாது. அதனால தேவன் பார்த்தாரு, எப்ப நான் உன் லெவலுக்கு இறங்கிறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணாரு, அவர் நம்ம லெவல்ல இறங்கி நம்மளை சந்திக்க வந்தார். இதுதான் தேவனுடைய அன்பு. ஒரு ஆமென் சொல்லுங்க. கிறிஸ்துமஸ், தேவன் ஏன் மனுஷனாய் வர வேண்டும்? நாம மனுஷனா இருக்கணும், நாமக்குள்ள ரத்தம், நமக்குள்ள என்னதுங்க, எல்லாம் எலும்பு எல்லாம் இருந்ததுல அவருக்குள்ள ரத்தம் எலும்பு. அவரும் நம்மளை போல தூங்கினாரு, அவருக்கு நம்ம போல சாப்பிட்டாரு, அவரை நம்மளை போல கலை படைச்சாரு. இந்த ஒரு ஆமென் சொல்லுங்க. எல்லாம் நம்மளை போல என்ன பண்ணாரு, சவுக்கு என்ன பண்ணாரு, அவரு எல்லாமே முழு மனுஷனா வந்தாரு. அவர் ரியலா வந்தாரு. அவர் டூப் போடல, அவர் நடிக்கல. அவர் நம்மள வந்து என்ன பண்றாரு, அவர் லெவலுக்கு இறங்கி, நம்ம லெவலுக்கு இறங்கி அவர் லெவலுக்கு நம்மளை கொண்டு போக முடியாகத்தான் அப்படியா என்ன பண்ணாரு வந்தாரு. எல்லாம் கரங்களை தட்டி கட்ட நானும் அவர் லெவலுக்கு நம்ம கொண்டு போனோம், உன்னதத்துக்கு கொண்டு போனோம், மேலான இடத்துக்கு கொண்டு போனோம், அவரை போல மாற்றணும். அதனால அவர் என்ன பண்ணாரு, நம்மளை போல முதல்ல மாறி நமக்கு எல்லா காரியங்களையும் செஞ்சுட்டு நம்மளை அவரை போல மாற்றதுக்காக அவர் நம்மை போல முதலாவது என்ன பண்ணாரு, தேடி நம்மள வந்தாரு. அதுதான் கிறிஸ்துமஸ். இதுதான் ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அது ஏதோ கிறிஸ்துமஸ் ஏதோ வந்து இயேசு வந்து மனுஷனா வந்தாரு, என்ன வந்தாரு இல்லப்பா, நாம அவரை போல என்ன பண்ற மாறதுக்காக நம்மை போல அவர் என்ன பண்ணாரு, முதல்ல மாறிட்டான். அவரை போல நம்மளை என்ன பண்ணிக்கிறாரு, மாற்றும்படியாய் வந்திருக்காரு. முதல். இரண்டாவது, மரணத்துக்கு அதிகாரியான பிசாசானவனை நமது மரணத்தினாலே அழிக்கும்படியாக அவர் என்ன பண்ண மனுஷனாய் பிறந்தார். சாத்தானுக்கு அவனுக்கு வந்து ஒரு மரணத்துக்கு அதிகாரி, கடவுள் வந்து அந்த மரணத்துக்கு அதிகாரி போஸ்ட் கொடுத்தாரா? இல்ல. அவனுக்கு ஒரு அத்தாரிட்டி கொடுத்தாரா? இல்ல. அவனுக்கு எந்த வல்லமையும் எந்த இதுவும் என்ன பண்ணல, தேவன் என்ன பண்ணல, கொடுக்கவே இல்லை. எல்லாம் அவனை என்ன பண்றாரு, தள்ளினாரு. அவன் வந்து என்ன பண்ண, தூதன் வந்து என்ன பண்ணா, அவன் மிஞ்சி பெருமை கொண்டதுனால அவன் பிசாசா மாறி போனான். யாரு எப்போ மனுஷன் பிசாசா மாறிடுவாங்கன்னா, ரொம்ப பெருமை, ரொம்ப கர்வம், ரொம்ப அகம்பாவம், நான் எல்லாரும் தெரியும், யாரும் சொல்ல தேவைன்னா மனுஷன் பிசாசா மாறி கடவுள் என்ன பண்ணாரு, அவனை என்ன பண்ணாரு, கொடுக்குன்னு தள்ளிடுவார். அது இருக்கவே கூடாது. இப்போ மரணத்துக்கு அதிகாரி எப்படி மாறிட்டான்? கடவுள் வந்து போஸ்ட கொடுத்தாரா? இல்லவே இல்லை. மனுஷனுடைய தப்பினால, மனுஷன் இவன் பேச்சை கேட்டபடினால, பிசாசினால பாவம், மனுஷன் அந்த பாவத்துக்கு இடம் கொடுத்தபடினால மரணம் இந்த உலகத்துல என்ன பண்ணது வந்தது. மரணத்துக்கு அதிகாரி வந்து போஸ்ட வந்து தேவன் என்ன பண்ண கொடுக்கவே இல்லை. மனுஷன் வந்து என்ன பண்றான், அவனுக்கு
பாவத்தினால என்ன பண்றான், இந்த காரியத்தை பிசாசு என்ன பண்ணா இடம் கொடுத்து அதிகாரத்தை என்ன பண்ணிட்டா கொடுத்துட்டான். இருந்தா ஒரு ஆமைன்னு சொல்லுங்க. அதனால கடவுள் வந்து மரணத்துக்கு அதிகாரம் சொல்றாங்க. பல மார்க்கங்கள் இருக்குது, கவனிங்க. என்ன மார்க்கம்? பார்க்குறாங்க, அழிக்கிறாங்க, இது பண்ணுறாங்க, அப்படிலாம் இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. அழிக்கிறதுக்குனே ஒரு ஒருத்தர் வச்சுக்கிறாங்க, படைக்கிறதுக்குனே ஒருத்தர் வச்சுக்கிறாரு, அழிக்கிறதுக்கு ஒருத்தர் வந்து வச்சுக்கிறாங்க. அழிக்கிறதுக்குன்னு கர்த்தர் யாரும் என்ன பண்ண வைக்கல, மனுஷன் தான் என்ன பண்ணான், அழிவுக்கு அடி பண்ணாங்க. அழிவுக்கு கர்த்தர் காரணம் கிடையவே கிடையாது. ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கணும். ஏன்னாலும் கர்த்தர் நல்லவர். கர்த்தர் யாரு? நல்லவர். இருந்தால் வராம சொல்றேன். இந்த பெரிய மக்களுக்கு பிரச்சனை காரணம் என்ன அப்படின்னா, மனுஷன் தான் காரணம், பாவம் தான் காரணம், பிசாசு தான் காரணம். மனுஷன் அலோவ் பண்ணதுனாலதான், மனுஷன் இடம் கொடுத்ததுனாலதான் இப்பேற்பட்ட கஷ்ட காலம் வந்துச்சு பாருங்க. ஆகவே கர்த்தர் பார்த்தாரு, அப்பா நீங்க இப்படி அவனுக்கு இடம் கொடுத்து இவ்வளவு பெரிய நாசத்தை மோசத்தை இந்த உலகத்துல கொண்டு வந்துட்ட, இதை சீர்படுத்தணும். அவனை என்ன பண்ணணும், நீ கொடுத்த அதிகாரத்தை அவனுக்கு கொடுக்கணும். அவனை என்ன பண்ண, ஒண்ணுமில்லாத ஆக்கணும். அவன் அதிகாரத்தை எல்லாம் என்ன பண்ணணும், நீ கொடுத்ததெல்லாம் உங்ககிட்ட மீண்டும் பறிச்சு, அவங்ககிட்ட பறிச்சு என்ன பண்ண, உங்ககிட்ட ஓனர்கிட்ட சேர்க்கணும். இதுதான் ஒரு ஆமைன்னு சொல்லுங்க. எல்லா அதிகாரமும் எல்லாமே நம்ம தான் ஓனர். கர்த்தர் மனுஷன் அப்படிதான் வச்சாரு. பிசாசு வந்து என்ன பண்றான், எல்லாம் என்ன பண்றான், கேப்சர் பண்ணிட்டான். அதெல்லாம் வந்து பறிச்சு மீண்டும் என்ன பண்ணோம், ஓனர். நம்ம தான் யாருங்க, ஓனர். நமக்கு வந்து சேர்க்கணுன்றதுக்காக அவர் என்ன பண்ணிட்டாரு, அப்பேற்பட்ட மனுஷ உருவை என்ன பண்ணாரு, எடுத்து வந்தார். மனுஷனா வரலன்னா அவரால் சாக முடியாது. மனுஷனா வரலன்னா ரத்தம் சிந்த முடியாது. மனுஷனா வரலன்னா பாவத்துக்கு பரிகாரத்தை செய்யவே முடியாது. ஆகவே தான் ஒரு மனுஷனா என்ன பண்ணாரு, வந்தார். தேவனா வந்து எப்படி சாக முடியும்? தேவனா வந்தா எப்படி மனுஷனா மாற முடியும்? முடியாது. அவர் மனுஷனா வந்தா தான் இதெல்லாம் செய்ய முடியும் என்பதற்காக தான் அவர் வந்து என்ன பண்றாரு, கிறிஸ்து என்ற நாமத்துல மனுஷனாய் வந்து என்ன பண்ணாரு, பிறந்தார். ஏன்? பிசாசுக்கு இருக்கிற எல்லா அதிகாரத்தையும் கொடுங்கனா, மனுஷனா பிறக்காம என்ன பண்ண முடியாது, பிசாசுக்கு இருக்கிற அதிகாரத்தை என்ன பண்ண முடியாது, கொடுங்கவே முடியாது. மனுஷன் அப்படி ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணிட்டான். ஆகவே அவர் என்ன பண்ணார், மனுஷனாய் வந்து பிசாசுகிட்ட இருக்கிற எல்லா அதிகாரத்தை பிடுங்கும்படியாக, அவன்கிட்ட இருந்து வாங்கும்படியாக, அவன்கிட்ட இருந்து பறிக்கும்படியாக, அவனை ஒன்றுமில்லாத ஆக்கும்படியாக தான் என்ன பண்ணாரு, பூமியில மனுஷனா என்ன பண்ணாரு, பிறந்தார். அதற்காக சாகுறதுக்கு கூட என்ன பண்ணாரு, எட்ஜிக்கு போனார். அது சாகுற எட்ஜிக்கு போய், மரணத்தின் எட்ஜில போய், பாதாள வரைக்கும் போய் என்ன பண்ணாரு, எல்லா காரியத்தை என்ன பண்ணாரு, அவரே செய்தார். அதுதான் அவர் மனுஷனா வந்தார். ரெண்டு. மூணாவது சொல்லுது, ஜீவகாலமெல்லாம் மரணத்தின் அடிமைத்தனத்துக்குள்ளார்ந்து யாவரையும் விடுதலை பண்ணும்படி அப்படியானார். லைஃப் டைம்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க, லைஃப் டைம் வாரண்டி. என்ன சொல்லுவாங்க, லைஃப் டைம் வாரண்டி, லைஃப் டைம் இன்சூரன்ஸ், லைஃப் டைம் டாக்ஸ். எவ்வளவு லைஃப் இருக்குதோ அவ்வளோ லைஃபுக்கும் நான் டாக்ஸ் கட்டிடுறேன், அவ்வளோ லைஃபுக்கும் இன்சூரன்ஸ் பண்ணிடுறேன், அவ்வளோ லைஃபுக்கும் நான் என்ன பண்ணுறேன், வாரண்டி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, இன்னைக்கு சொல்கிறாங்க. லைஃப் டைம் ஒரு ஃபேமஸ். ஆனால் இதெல்லாம் தோட்டத்துக்கு முன்னே ஏசு என்ன பண்ணாரு, லைஃப் டைம் ஃபுல்லாக சொல்லுங்க, வாழ்நாளெல்லாம், பக்கத்து சொல்லுங்க, வாழ்நாளெல்லாம் மரண பயத்திலிருந்து நம்ம அடிமைத்தனத்துக்கும் மரண பயத்துக்கும் விடுதலையாக பண்ணணும். மரண பயத்துக்கும் அடிமைத்தனத்துக்கு என்ன பண்ணலாம், விடுதலை பண்ண என்பதற்காக ஜீவகாலமெல்லாம் விடுதலை பண்ணும்படியாக தான் என்ன பண்ணாரு, அப்படியாய் மாறினார். ஒரு ஆமென் சொல்லுங்க. மனுஷனுக்கு வந்து மிகப்பெரிய பிரச்சனை என்ன பிரச்சனை, பாவத்தினால ஒரு பிரச்சனை. அவன் வந்து அடிமையாயிட்டான். அவனுக்குள்ள வந்து அந்த மரணத்தை குறித்து ஒரு பயம். மரணத்தை குறித்து எல்லாருக்கும் தெரியும். சொல்லுங்க, எல்லாருக்கும் தெரியும். இந்த உலகத்துல பாருங்க, எவ்வளவு பெரிய கோட்டீஸ்வரனாகட்டும், எவ்வளவு பெரிய பணக்காரனாகட்டும், எவ்வளவு பெரிய அறிவாளியா இருக்கட்டும், மரணத்தை கண்டு யாரும் பயப்படாத ஆள் ஒருவர் என்ன பண்ண முடியாது, இருக்கவே முடியாது. அதை பேச வேணான்னுவான், அதை குறித்து கேட்க மாட்டான். சில பேர் வந்து வியாதி வந்தா ஹாஸ்பிட்டலுக்கு போக மாட்டான், வியாதி வந்தா மருத்துவர்கிட்ட சொல்ல மாட்டான், டெஸ்ட் எடுக்க மாட்டான். எதனா சொல்லிட்டு எதனா சொல்லிட்டா இவங்க மனசு சோர்ந்துருங்க.
ரெஸ்ட் எடுக்க மாட்டேன். எத்தனை பேர் அப்படி இருக்கிறாங்க? கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஏன் இதெல்லாம் காரணம்? மரண பயம். பிரியமானவர்களே, இந்த உலகத்தை ஆட்டி படிக்கிற இந்த மரண பயம், இந்த பிசாசின் அடிமைத்தனம் மக்களை என்ன பண்றாரு? ஒவ்வொரு நாளும் அச்சுறுத்தி கொண்டிருந்த வேலையில இந்த மரண பயத்திலையும் இந்த விடுதலையை பண்றதுக்கு ஒருவர் இல்லை. ஆகவே தான் இயேசு என்ன பண்றாரு? ஜீவகாலம் எல்லாம் வாழ்நாளெல்லாம் நம்மளை விடுதலை பண்ணும்படி, மரணத்தின் பயத்திலிருந்து விடுவிக்கும்படியாக இயேசு என்ன பண்றாரு? மனிதனா இந்த பூமியில வந்தார். அதான் பவுல் சொல்றான், சாவு எனக்கு இப்ப ஆதாயம். இப்போ கிறிஸ்தவனுடைய சாவு வந்து வேற, அது வந்து கெயின், அது வந்து ஆசீர்வாதம். என்னையா இங்க ஆப்சன்ட் ஆனா அங்க மேல போயிடும். இந்த போர்வையை கலைச்சது வேண்டித்தான், உடையை கலைக்கிற மாதிரி இங்கிருந்து நம்ம என்ன பண்றோம்? அடுத்த இடத்துக்கு மறுரூபமாகி போயிடும். இந்த வீட்டை விட்டுட்டு அடுத்த புது வீட்டுக்கு என்ன பண்ற? நித்திய வீட்டுக்கு போற மாதிரி. அப்பேற்பட்ட ஒரு மிகப்பெரிய பாக்கியத்தை இந்த காலமும் நித்திய காலமெல்லாம் நமக்கு தரும்படியாக அவர் நித்தியமா இருந்தவர் மனுஷனாய் வந்து அவர் காலத்துக்கு உட்பட்டவராய் என்ன பண்ணாரு? மாறினார். எத்தனை பேர் விளங்குது நான் சொல்றது? அல்லேலூயா. மரணம் தான் ஒருத்தரை வந்து எண்டிங் காட்டுது. மரணம்லாம் என்ன பண்ணுதுங்க? நீங்க பாவம் வந்த பிறகு தான் டைமே வந்தது சொல்றாங்க ஆராய்ச்சியாளர். பாவத்துக்கு முன்னாடி ஒரு காலம் இருந்தது, நித்திய காலம். ஆனா பாவம் வந்த பிறகு தான் ஒரு காலமே என்ன பண்ணுச்சு? டைமே தொடங்கிச்சு. அப்ப பாவத்தின் மூலமா தான் இந்த காலங்கள் தொடங்கியது. அப்ப தேவன் இந்த மனுஷனுக்கு மரணத்துக்கு ஒரு காலம் குறிக்கப்பட்டது பாருங்க. அதை எல்லாம் மாற்றணும். அவனை இங்கே தன்னை போல நித்தியவாசியாக அவனை மாற்ற வேண்டும், அவன் ஆவியை மாற்ற வேண்டும் என்று சொல்லி நித்தியராக அவர் காலத்துக்கு உட்பட்டு மரணத்துக்கு உட்பட்டு என்ன பண்றாரு? தன்னை ஒடுக்கி என்ன பண்றாரு? மனுஷனாய் பிறந்தபடினாலே மனுஷனுக்கு ஜீவகாலம் எல்லாம் வாழும்படி, இங்கேயும் வாழும்படி, தேவனிடத்தில் வாழும்படி, நித்தியமாய் வாழும்படி ஈன பிறவியாகிய மனுஷ பிறவியை அவர் என்ன பண்ணாரு? எடுத்தாரு. அவர் ஆமென் சொல்லுங்க. என்ன நினைக்கிறீங்க? கடவுள் வந்து மனுஷனா இருக்க சொல்ல நம்ம அடுத்து எங்க போறோம்னு சொல்லிட்டு சில நேரத்தில் தரிசனத்தை காட்டுவார். நேரடியா நீங்க காட்டுறது எல்லாம் போயிடுவாங்க. தமிழ் இதோட சூப்பரியாங்க. அதனாலதான் கர்த்தர் வந்து அது ஏற்ற காலத்துல தான் என்ன பண்ணுவாரு? நாங்க கொண்டு போவது உடனே என்ன பண்ண போறது? நம்மளை கொண்டு போவது கிடையாது. இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அங்கே மரண பயத்துல இருந்து இன்னைக்கு விடுதலை பண்ணும்படியாகத்தான் இயேசு என்ன பண்ணாரு? அப்படியாய் மாறினாரு. இயேசு இந்த பூமியில மனுஷனா வரலன்னா மனுஷனுக்கு என்னதுங்க? இந்த ரெண்டும் நெருக்கி அவனை நாசமாக்கி இருக்கணும். மக்களுடைய வாழ்விலே அவரை விசுவாசிக்கிற வாழ்விலே இதையெல்லாம் எடுத்து போடும்படியாக அப்படியாய் மாறினார். 16 சொல்லுது, அவர் தேவ தூதருக்கு உதவியாய் கைகூடாமல் ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியாய். அவர் தேவனாய் இருந்தாரு, ஆவியாய் இருந்தாரு. அவர் அவங்களுக்கு கை கொடுக்கணும், அவங்களுக்கு உதவி செய்யணும். இல்ல, அவர் ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவி செய்யும்படியாக மனுஷனா என்ன பண்ணார்? பிறந்தார். ஆபிரகாம் வாக்கு பண்ணார். தாவீதுக்கு வாக்கு பண்ணார். அந்த வாக்கை கர்த்தர் வந்து என்ன பண்ண? நிறைவேற்றணும். அந்த வாக்கை என்ன பண்ணா? நிறைவேற்றணும். ஆபிரகாமுக்கும் சரி தாவீதுக்கும் சரி அவர் வாக்கு பண்ணியிருந்தார், நான் உனக்கு உதவி செய்வேன், உன் சந்ததிக்கு நான் என்ன பண்ணுவேன்? உதவி செய்வேன் அப்படின்னு சொல்லி வாக்கு பண்ணியிருந்தார். தேவன் வாக்கு மாறாதவர், ஆணையிட்டாலும் அவர் ஆணையிட்டதை நிறைவேற்றுகிறவர். ஆகவே தேவன் என்ன பண்ணாரு? தேவ தூதருக்கு உதவி செய்யாம அவர் முதல்ல நமக்கும் ஆபிரகாமின் சந்ததிக்கும் உதவி செய்யும்படியாகத்தான் என்ன பண்ணாரு? மனுஷ கோலம் எடுத்து, மனுஷ அவதாரம் எடுத்து, மனுஷனாக இந்த பூமியில என்ன பண்ணாரு? வந்தார். ஒரு ஆமென் சொல்லுங்க. சொல்லுங்க, ஆபிரகாமின் சந்ததி. ஆபிரகாம் நீங்களாம் யாரு? நாம அவர் விசுவாசிக்கிறோம். நம்மளாம் யாருங்க? சீடா ஆபிரகாம். ஆபிரகாமின் வித்துக்கள் நாமெல்லாம் விசுவாசத்துல. சொல்லுங்க, விசுவாசத்துல. ஏன்னா விசுவாசத்துக்கு தகப்பன்
நாமும் விசுவாசத்துல என்ன பண்றோம்? ஆபிரகாமின் சீடா இருக்கிறோம், ஆபிரகாமின் ஜெனரேஷனா இருக்கிறோம். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹalleluya. எப்படி இருக்கிறோம்? விசுவாசத்தினால இருக்கிறோம். இப்போ இந்த சந்ததிக்கு அவர் உதவி செய்யும்படியாக என்ன பண்ணாரு? அந்த சந்ததியிலேயே பிறந்து அந்த சந்ததியிலேயே என்ன பண்ணாரு? இந்த ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹalleluya. அந்த சந்ததி அவர் ஏற்றுக்கொண்டுச்சு, அந்த சந்ததி அவரோடு கூட உடன்படிக்கை பண்ணுச்சு. ஆமென். அந்த சந்ததி அவர் எடுத்து அவர் நாமத்தை ஆராதிச்சது. அந்த சந்ததியில பிறந்தாரு. இன்னைக்கு என்ன பண்ணாரு? எந்த சந்ததி அவர் ஏற்றுக்கொண்டாரோ அந்த சந்ததியாவே எல்லாரையும் மாற்றபடி அவரே என்ன பண்ண அந்த சந்ததியில பிறந்தார். யோவான்ல வாசிக்கலாம். ரட்சிப்பு யூதர்கள் வழியா என்ன பண்ணுகிறது? வருகிறது. இந்த ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹalleluya. ஆபிரகாமின் சந்ததி நீங்கள நானும் யாருங்க இன்னைக்கு? ஆமா, ஆபிரகாமின் சந்ததி. எந்த விதத்தில் ஆபிரகாமின் சந்ததி? கலாத்தில நீங்க பார்க்கலாம். சுவாசத்தினால நீங்க ஆபிரகாமின் பிள்ளைகளாய் இருக்கிறீர்கள். ஆபிரகாமின் ஆசீர்வாதத்துக்கு சொந்தக்காரர்களாய் நீங்க என்ன பண்றீங்க? மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி என்ன பண்ணாரு? சிலுவையில மரித்து ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதங்களை சுதந்தரிக்கும்படி இப்படி ஆயிற்று. ஆபிரகாமின் சந்ததி நீங்க நானே யாருக்கு? ஆபிரகாமின் சந்ததி. ஆபிரகாமின் சந்ததிக்கு என்ன பண்ணணும்? தேவன் உதவி செய்யணும். அந்த உதவி செய்யறதுக்கு தான் ஒரு மனுஷனை யாரும் என்ன பண்ணாரு? அந்த சந்ததியில பிறந்தார். இந்த ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்போ தேவன் ஏன் பிறந்தாரியா? அந்த சந்ததிக்கு உதவி செய்யணும், அந்த சந்ததியா என்னை மாற்றும்படி. ஆமென். ஹalleluya. நீங்க வந்து பாருங்க, நம்ம இந்தியாவில் தான் பலவிதமான ஏற்ற தாழ்வுகள், பலவிதமான காரியங்கள். உலகத்தில் அப்படி கிடையாது. தேவன் இந்த ஆபிரகாமின் சந்ததி உலகத்திலே நல்ல சந்ததி. அதுதான் என்ன சந்ததி? விசுவாசத்தின் சந்ததி, தேவ புத்திரரின் சந்ததி, தேவனுடைய சந்ததி. இந்த ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்பேற்பட்ட சந்ததிக்கு உன்னை மாற்றி அப்பேற்பட்ட சந்ததியா இருந்து உனக்கு உதவி செய்யும்படியாக அவர் மனுஷனா என்ன பண்ணாரு? வந்தார். அன்றியும் அவர் ஜனத்தின் பாவங்களுக்காக நிவர்த்தி செய்வதற்கு தேவ காரியங்களை இரக்கம் உண்மையும் பிரதான ஆசிரியர் இருக்கும்படி எவ்விதத்திலும் சகோதரருக்கு ஒப்பாக வேண்டியதாய் இருந்தது. இரண்டாவது priest, he is high priest. அவர் பிரதான ஆசாரியர். பூமியில அநேக பிரதான ஆசாரியர்கள் இருந்தாங்க, மனுஷர்கள் இருந்தாங்க. பாவத்தினால அவர்கள் என்ன பண்ண முடியல? தொடர்ச்சியா இருக்க முடியல. அநேகர் மாற்றப்பட்டு இருந்தாங்க. நித்தியமான பிரதான ஆசிரியரா நமக்காக ஒருவர் பரிந்து பேசுகிறவராக பரலோகத்துல தேவ வலப்பரிசத்துல இருக்கணும். அப்ப மனுஷனால யாரும் என்ன பண்ண முடியாது? அந்த இடத்துக்கு போகவே முடியாது. ஆகவே இவரே மனுஷனா வந்து இவரே மனுஷனுக்காக எல்லாம் சோதிக்கப்பட்டு பாடுபட்டு மனுஷனுடைய கஷ்டம் சுகம் துக்கம் வேதனை எல்லாவற்றையும் அறிந்தவராக இருந்து நம்முடைய பிரதிநிதியா நம்முடைய அம்பாஸ்டரா நம்முடைய பட்சமா என்ன பண்றாரு? இன்னைக்கு தேவனுடைய வலப்பரிசத்துல அமரணும். தேவனுக்கு பக்கத்துல இருந்து நமக்காக பரிந்து மன்றாடணும், நமக்காக என்ன பண்ணணும்? பரிந்து பேசணும், ஜெபிக்கணும் என்பதற்காகவே அவர் மேல இருந்து கீழே இறங்கினார். இந்த ஒரு ஆமென் சொல்லுங்க. நம்ம சார்பா சொல்லுங்க. நம்ம சார்பா தேவனுடைய உட்காரணும், நம்ம சார்பா தேவனுடைய பேசணும், நம்ம சார்பா தேவனுடைய வேண்டணும், நம்ம சார்பா ஜெபிக்கணும். நமக்கு சொல்லுங்க, என் சார்பா ஒருத்தர் வேணுங்க, எங்க சார்பா ஒருத்தர் அனுப்புனாங்க, நம்ம பிரதிநிதினா எப்படிங்க அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா? ஆமாங்க, நம்ம பிரதிநிதி, நம்ம சார்பாக நமக்காக நம்ம குறித்து பேச, நம்ம குறித்து அறிந்து, நம்முடைய எல்லா காரியம் தெரிந்து பாடுபட்டு சோதிக்கப்பட்டு எல்லாம் செஞ்சு முடிச்சு இவருக்கு எல்லாம் தெரியும். இவரை போல நம்மளை தெரிஞ்சவர் வேற யாரும் இருக்கவே முடியாது. அதனாலதான் என்ன பண்ணாரு? இதெல்லாம் பண்றதுக்கு தேவ வலப்படத்துல உட்காரணும், அங்க போய் பரிந்து பேசணும், ஒரு ஆளு தேவை, யாரும் முடியாது. அதனாலதான் தேவன் என்ன பண்ணாரு? இந்த பூமியில மனுஷனாக பிறந்து மரித்து ரத்தம் எல்லாம் பண்ணி ஆவியா போய் அங்க போய் என்ன பண்றாரு? மனுஷனா என்ன பண்றாரு? காயப்பட்ட கழுகுகளோடு கூட உட்கார்ந்து அங்க வந்து என்ன பண்றாரு? பரிந்து மன்றாடி பிரதான ஆசாரியரா என்ன பண்றாரு? இருக்கிறார். நம்ம
பாவம் செய்ய சொல்லலாம், தப்பு செய்ய சொல்லலாம். அவர் என்ன பண்ணாரு? இதோ இவனுக்காக சிந்தப்பட்ட ரத்தம், இதோ இவனுக்காக பட்ட காயங்கள், இதோ இவனுக்காக பட்ட ரணங்கள் என்பதை காட்டி, இதோ இவனுக்காக நான் பலியாயிருக்கிறேன், இவனுக்காக பாவத்தை நிவர்த்தி செஞ்சிருக்கிறேன், இவனுக்காக குற்றங்களை மறைத்திருக்கிறேன், இவனுக்கு நீங்க நன்மைதான் செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொரு முறையும் தேவனிடத்துல வாதாடி பரிந்து பேசி திறப்பின் வாசலில் நிற்கத்தக்க ஒரேவர் யாரு? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு. ஏன்? உனக்கும் எனக்குமாக பேசும்படியாக அவர் என்ன பண்ணாரு? உன்னையும் என்னையும் தேடி இந்த பூமியில வந்தார். ஒரு ஆமை அதனால் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதுனால அவர் சோதிக்கப்பட்டவருக்கு உதவி செய்ய என்ன பண்றாரா? வல்லவரா இருக்கணும். அவரை போல ஏபிள், அவரை போல மைட்டி, அவரை போல வல்லவரோட வேற யாரும் இருக்க முடியாது. உனக்கு யாரையா உதவி செய்ய முடியும்? தேவன் தான் உதவி செய்ய முடியும், இயேசு தான் உதவி செய்ய முடியும். அதுக்காகத்தான் என்ன பண்ணாரு? உனக்கு உதவி செய்யறதுக்கு, தேவனுக்கு பேசுறதுக்கு, தேவனுக்கு பரிந்து மன்றாடுறதுக்கு, உனக்காக ஜெபிப்பதற்கு, உன் பாவங்களை மூடுவதற்கு, உன் குற்றங்களை மறைப்பதற்கு, உனக்கு மன்னிப்பை அருளுவதற்கு, உனக்கு தேவ தயவை காண்பிக்கிறதுக்கு. அதான் இரக்கமுள்ள பிரதான ஆசிரியரா இருக்கிறபடினால நீங்க என்ன பண்ணுங்க? தைரியமாய் கிருபாசனத்துல என்ன பண்ணுங்க? வாருங்கள் என்று சொல்லி இருக்கிறார். விளக்கத்தை நான் சொல்றேன். இங்கே இயேசு இப்போ உலகமாக என்ன பண்றாரு? பரலோகத்துல என்ன பண்ண அமர்ந்திருக்கிறார், மனுஷனா அமர்ந்திருக்கிறார். அவர் காயங்கள், அவர் முதலுள்ள காயங்கள், கைகளுள்ள காயங்கள், அவர் ரத்தம் அப்படியே இருந்து பேசினே இருக்குது. தேவன்கிட்ட ஒவ்வொரு நாளும் உனக்காக என்ன பண்றாரு? அறிந்து மன்றாடி கொண்டிருக்கிற ஒரு பிரதான ஆசிரியரா இருக்கிறார். இதுக்கு ஏன் பண்ணாரு? அவர் பூமியில மனுஷனா வரலன்னா இதெல்லாம் செய்யவே முடியாது. ஒரு ஆமை சொல்றேன். இந்த காரணத்துக்காக தான் இயேசு மனுஷனா என்ன பண்ண பூமியில பிறந்தார். 5 காரணம் சொல்லியிருக்காரு. சொல்லுங்க சொல்லுங்க, ஒவ்வொருத்தர் சொல்லுங்க. 5 காரணம் சொல்லியிருக்காரு. சொல்லுங்க. மனுஷனை போல இறங்குது. அப்புறம் அந்த சைடு நித்திய நித்தியமாய் வாழும்படியாக வந்தார். அப்புறம் ஆபிரகாம் சந்ததி கை கொடுக்கும்படி வந்தார். அப்புறம் பிசாசான் என்ன பண்ணாரு? அழிக்கும்படியாக வந்தார். அல்லேலூயா. 5 நமக்காக பரிந்து பேசுகிற பிரதான ஆசாரியாராக இருக்கும்படியாக அவர் என்ன பண்ணாரு? உள்ளத்துல வைங்க, உள்ளத்துல வைங்க. ஏன்னா நான் கிறிஸ்துமஸ் செய்தி வரதுக்கு முன்னாடி கிறிஸ்துமஸ்னா என்ன, ஏன் கிறிஸ்துமஸ் கொண்டாடணும்? ஒவ்வொரு நாள் போய் கிறிஸ்துமஸ் வீடுகளை பிரசங்கம் பண்ணணும். கிறிஸ்துமஸ் ஏன் கொண்டாடணும்? நம்மளும் 10 பேர் மேலே வேற ட்ரெஸ்ஸும் பலூன்களும் அதெல்லாம் கட்டுங்க, எல்லாம் பண்ணுங்க. அதுக்கு மேல கிறிஸ்துமஸ்ல என்ன தெரியுமா? 1000 ஆண்டுகளுக்கு என்ன நடந்தது தெரியுமா? நான் பிறக்கிறதுக்கு முன்னே என் மேல ஒரு அன்பு, நான் பிறக்கிறதுக்கு முன்னே என்னை குறித்து எதிர்காலத்துக்கு ஒரு திட்டம் எடுத்துட்டு, நான் பிறக்கிறதுக்கு முன்னே எல்லாம் பிறந்த பிறந்தான், குழந்தை பொந்துச்சுப்பா, இப்பயாவது சேர்த்துக்கணும், குழந்தை பொந்துச்சுப்பா, இப்பயாவது நல்லவனா மாறணும், குழந்தை பொந்துச்சுப்பா, இப்பயாவது ஒழுக்கமா மாறணும் அப்படின்னு டான்ஸ் ஆடணும். ஆனா அவங்க நம்மெல்லாம் பிறக்கிறதுக்கு முன்னாடி எல்லாம் பேக்கேஜ் செஞ்சு வச்சுட்டு தான் என்ன பண்ணாரு? நம்ம வச்சிருக்கிறாரு. இந்த ஒரு ஆளுன்னு சொல்லுவாங்க. அதாங்க இந்த தேவன். அதான் ஐ சோ லவ். நான் ரொம்ப தேவனை நேசிக்கிறேன். ஏன்? இது ரொம்ப நல்லா தெரியுது, அவரை குறித்து தெரியுது, அவர் அன்பை குறித்து தெரியுது, அவருடைய ப்ரிப்பரேஷனை குறித்து தெரியுது, அவர் நம்மளை குறித்து வச்சிருக்கிற நினைவுகளை குறித்து தெரியுது. வெறும் நம்ம இன்மைக்காக மட்டும் வாழ்ந்தோம்னா பரிதவிச்சுக்குவோம். இன்மைக்காக வாழக்கூடாது. நம்ம இன்மைக்கும் மறுமைக்கும் உரியவராக நாம் வாழ வேண்டும். அப்போதுதான் நம்ம உண்மையான கிறிஸ்துவ ஜீவிதத்தை பண்ண முடியும். வெறும் இன்னைக்கு வந்து சாப்பிட்டோம், இன்னைக்கு வந்து போட்டோம், இன்னைக்கு காரையும் பார்த்தோம் அப்படின்னா நம்மளை போல ஒரு பரிதவிக்கிற மனுஷன் யாருமே என்ன பண்ண முடியாது, இருக்கவே முடியாது. உலகத்தார போல ஆயிடுவோம். நம்ம உலகத்தார் அல்ல, தேவனுக்கு சொந்தமானது. இருந்த ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆசீர்வதிப்பாராக. சரி, 2 பேரும் ஜாப் பண்ணுங்க பார்க்கலாம். இன்னைக்கு ஜென்ஸ்ல ஒருத்தர், லேடிஸ்ல ஒருத்தர். 7 ஜாப் பண்ணுங்க. சொல்லப்பட்ட வசனத்தை உள்வாங்கி